லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். போர் பதற்றம் தணிந்துள்ள சூழலில் நேற்றும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை சரிந்துள்ளது. உலகளாவிய சந்தையில் தங்கம் ஒரு அவுன்ஸ் $4,300 என்ற அளவை நோக்கி சரிந்தது. மேற்காசிய பகுதியில் நிலவும் போர் பதற்றங்கள் காரணமாக எரிசக்தி விலைகள் உயர்ந்து பணவீக்கம் அதிகரிக்கும் என்ற அச்சம் நிலவுகிறது. இதனால் அமெரிக்க பெடரல் வங்கி வட்டி விகிதங்களை நீண்ட காலத்துக்கு உயர்வாகவே வைத்திருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தங்கத்தின் மீதான ஆர்வத்தை குறைத்துள்ளது. மேலும் அமெரிக்க டாலர் குறியீடு வலுவடைந்து வருவதும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை மீது கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏப்ரல் மாதம் முன்பே வர்த்தக ஒப்பந்தத்துக்கான 10 கிராம் தங்கம் நேற்று 0.5% மேல் குறைந்து $1,38,000 என்ற அளவில் வர்த்தகமானது. அதேபோல மே மாதம் முன்பே வர்த்தக ஒப்பந்தத்துக்கான வெள்ளியின் விலை 1 கிலோவுக்கு 1.50% வீழ்ச்சி கண்டு $2,21,000 வர்த்தகமானது. தங்கத்துக்கு $1,30,000, வெள்ளிக்கு $2,00,000 என்பது முக்கியமான ஆதரவு விலையாக இருக்க வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். அகில இந்திய எத்தனால் உற்பத்தியாளர் சங்க மாநாட்டில் பெட்ரோலிய தொழில் கூட்டமைப்பின் இயக்குநர் ரவி பேசியதாவது: எல்பிஜி சாதன ஆய்வு மையம் மற்றும் பல்வேறு ஐஐடி நிறுவனங்கள் எத்தனாலை எரிபொருளாக கொண்ட சமையல் அடுப்புகளை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த அடுப்புகளின் மாதிரிகள் விரைவில் அறிமுகமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எத்தனால் பயன்பாடு நடைமுறைக்கு வந்துவிட்டால் சமையல் எரிவாயு இறக்குமதியை சார்ந்திருப்பது குறைந்துவிடும். எத்தனால் உற்பத்தி துறை இதற்கான அடுப்பு தயாரிப்பாளர்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும். இப்போது இத்துறையினர் கணிசமான அளவில் எத்தனாலை உற்பத்தி செய்து பெட்ரோலில் கலப்பதற்காக எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்கி வருகின்றனர். எத்தனாலை நாடு தழுவிய சமையல் எரிபொருளாக மாற்றும் முயற்சியில் எத்தனால் உற்பத்தியாளர்களின் ஆலோசனைகள் எங்களுக்கு தேவை. டீசலிலும் எத்தனால் கலப்பதற்கான ஐசோபியூட்டனால் உற்பத்தியை அதிகரிக்கவும், விமானங்களுக்கான நீடித்த எரிபொருளை தயாரிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவும் எத்தனால் தயாரிப்பு துறையினர் முன்வர வேண்டும் என்றார். எத்தனால் திரவ வடிவிலான எரிபொருள். இதனை வீடுகளுக்கு பயன்படுத்த சிறப்பு அடுப்பு தேவை. ஆப்பிரிக்க நாடுகளில் எத்தனால் அடுப்புகள் பயன்பாட்டில் உள்ளன. இவை ஸ்வீடன் நாட்டின் கேனிஸ்டர் தொழில்நுட்பத்தால் வடிவமைக்கப்பட்டவை. இந்த அடுப்பை தலைகீழாக கவிழ்த்து பின்புறத்தில் உள்ள வலை போன்ற உறிஞ்சும் பொருளின் மீது எத்தனாலை ஊற்ற வேண்டும். பின் அடுப்பை நேராக திருப்பி எரிய வைத்து பயன்படுத்தலாம். இதில் புகை வராது என்பதால் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காது.